வணக்கம். நாள்தோறும் யூடியூபில் கண்டு மகிழ்வதை, ஸ்பாட்டிஃபையில் கேட்டு மகிழ்வதை வரிவடிவில் படித்து ரசியுங்கள் பிளாகில். வணக்கம். மகாபாரதத்தில் விதுரனுடைய பாத்திரத்தை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். உண்மையிலே இதுக்கு மிகுந்த வரவேற்பு இருப்பது நமக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. எந்த இடத்துல நம்ம விதுரனை விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா, பாண்டவர்களை சென்று அழைத்து வர வேண்டும் சூதாடுவதற்கு என்ற அண்ணன் வற்புறுத்திய போது, திருதராஷ்டிரன் வற்புறுத்திய போது தயங்கினான் விதுரன். இருப்பினும் செல்கிறான். இதை வில்லிபாரதத்தில் நாம் பார்க்கின்ற அந்த முறைக்கும் பாஞ்சாலி சபதத்தில் இதே செய்தியை பாரதியார் சொல்கின்ற முறைக்குமான ஒற்றுமையை பார்த்தால் அவ்வளவு சிறப்பாக இருக்கும். இவர் பாடலிலே எளிய முறையிலே சொல்லியிருப்பார். வெள்ளிபுத்திரர் மிகுந்த நீதி போதனைக்கு ஏற்ப சொல்லியிருப்பார். திருதராஷ்டிரனுடைய கட்டளையின் பேரில் விதுரன் பாண்டவர்கள் புதிதாக உருவாக்கிய இந்திரபிரஸ்தம் என்ற நகருக்கு வருகிறார். அழைக்க வந்தவர் சித்தப்பா, அழைத்து வரச் சொன்னவர் பெரியப்பா. என்ன செய்யலாம் என்று யோசித்த போது, சூதாடத்தான் அவர்கள் அழைத்திருக்கிறார்கள், உங்களை புதிய மண்டபம் காண அழைக்கிறார்கள், ஆனாலும் சூதாடத்தான் அழைக்கிறார்கள் என்கின்ற உண்மையையும் விதுரன் சொல்லுகிறார். எல்லோருக்கும் நல்லவராக இருக்க வேண்டும் நினைப்பது எவ்வளவு கடினம் என்பதை விதுரனுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். தீயவர்களாகிய திருதராஷ்டிரன், துரியோதனன், சகுனி இவர்களுடைய பக்கமும் இருக்க வேண்டும். பாண்டவர்களுக்கும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். தன் நிலையிலிருந்து ஒருபோதும் மாறாமல் இருக்க வேண்டும். எனவே விதுரனின் பயணம் இதே நிலையில் தொடர்கிறது. உங்களை அழைத்து வரச் சொன்னது மண்டபம் பார்க்கத்தான், ஆனால் அதில் சூதாடத்தான் உங்களை அழைக்கிறார்கள். இந்த வார்த்தையை சொல்லிவிட்டுத்தான் அவர் அழைக்கிறார். அதே போல வருகிறார்கள். மண்டபம் பார்த்து முடித்தார்கள். சூதாட வேண்டும் என்று சொன்னபோது அவர்களுக்குள் வாக்குவாதம் வந்தது. அப்போதும் விதுரன் அந்த சபையிலே எழுந்து பேசுகிறார். வேண்டாம், சூதாட்டம் வேண்டாம் வேண்டாம் என்கிறார். அந்த நேரத்திலும் அவருடைய மனதை துரியோதனன் புண்ணாக்குகிறான். பிறகு அவர்கள் சூதாட்டத்தில் ஒவ்வொன்றாக இழந்து கொண்டே இருக்கிற போது, பாண்டவர்கள் இழந்து கொண்டே இருக்கிற போது, நாட்டை வைத்திழந்து, தங்களை வைத்திழந்து, பாஞ்சாலியை வைத்து ஆடப்போகிற போது விதுரனுடைய கோபம் உச்சிக்கு செல்லுகிறது. அப்படி உச்சிக்கு செல்வதோடு தன்னுடைய அண்ணனையும் அவர் கோபித்து சொல்கிறார். நீ கண்ணில்லாமல் இருக்கலாம், கருத்தில்லாமல் இருக்காதே. இப்போது நடப்பது உனக்கு மகிழ்ச்சியை தரலாம், பின்னாடி வீழ்ச்சியை தரும். கவனமாக இரு, இதை நிறுத்து என்று அலறுகிறார். யாரும் கேட்கவில்லை. அப்போது அருமையான வார்த்தையை சொல்கிறான் துரியோதனன். எப்படி அருமையான வார்த்தை! தன் சிற்றப்பன் என்று கூட பார்க்காமல், தன் தந்தையின் உடன்பரப்பு என்று கூட பார்க்காமல், நன்றி கெட்ட விதுரா, சிறிதும் நாணமற்ற விதுரா, தின்ற உப்பினுக்கே நாசம் தேடுகின்ற விதுரா, அன்று தொட்டு நீயும் எங்கள் அழிவு நாடுகின்றாய். மன்றில் உன்னை வைத்தான் எந்தை மதியை என்னுரைப்பேன். ஐவருக்கு நெஞ்சும் எங்கள் அரண்மனைக்கு வயிறும் தெய்வமன்றுனக்கே விதுரா வாய்த்து விட்டதேயோ. மெய்யுரைப்பவன் போல், பொதுவாம் விதி உணர்பவன் போல், ஐவர் பக்கம் நின்றே எங்கள் அழிவு தேடுகின்றாய். மன்னர் சூழ்ந்த சபையில் எங்கள் மாற்றலார்களோடு முன்னர் நாங்கள் பணயம் வைத்தே முறையில் வெல்லுகின்றோம். என்ன குற்றம் கண்டாய்? தர்மம் யார் குறைக்க வந்தாய்? கண்ணம் வைக்கிறோமா? பல்லை காட்டி வைக்கிறோமா? பொய்யுரைத்து வாழ்வார், இதழில் புகழுரைத்து வாழ்வார். வையமீதிலுள்ளார் அவர்தம் வழியில் வந்ததுண்டோ? செய்யனாத செய்வார் தம்மை சீருறுத்த நாடி. ஐய, நீ எழுந்தால் அறிஞர் அவலமெய்திடாரோ. அன்பில்லாத பெண்ணுக்கு இதமே ஆயிரங்கள் செய்தும் முன்பின் நின்னுவாளோ தருணம் மூண்டபோது கழிவாள். வன்புரைத்தல் வேண்டா, எங்கள் வழிபொறுத்தல் வேண்டா, இன்பம் எங்கே உண்டோ அங்கே ஏகிடென்றுரைத்தான். இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட விதுரன் மனம் கலங்கி சபையில் நின்றான். மற்றவர்களும் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். சூதாட்டத்தின் முடிவில் பாஞ்சாலி துயிலுரியப்படுகிறாள். கர்ணனுடைய கருணையால் அவளுக்கு ஆடை கிடைக்கிறது. பின்னர் அவர்கள் சூதில் தோற்றதால் வனம் புக வேண்டிய சூழல் வருகிறது. 12 ஆண்டுகள் காட்டிலும் ஓராண்டு மறைந்து வாழவும் வேண்டும் என்ற நிபந்தனைக்குட்பட்டு அவர்கள் செல்லுகிறார்கள். அப்படி அவர்கள் செல்லுகிற போது கவலையுற்ற மனிதர்களில்
ஒருவர் விதுரன். பின்னர் விதுரனை நாம் எங்கு காண இருக்கின்றோம்? எங்கெல்லாம் அதர்மம் குலைகிறதோ அங்கெல்லாம் அந்த அதர்மத்தை நிலைநிறுத்த விதுரன் எடுத்துக்கொள்கின்ற முயற்சி ஆச்சரியமாய் இருக்கிறது. சபை நடுவே அரசகுமாரனாக இருந்தும் அவமானப்படுத்தப்படுகின்ற போது அதனை பொறுத்து கொண்டு போகின்ற விதுரன் பின்னர் எந்த செயல்களால் புகழ் பெறுகிறார் என்றால், அடுத்து வருகின்ற பகுதி கிருஷ்ணன் தூது பகுதியிலே நாம் விதுரனை சந்திக்க இருக்கின்றோம். விதுரனுக்கும் கண்ணனுக்குமான அந்த உரையாடலை பார்க்கிற போது மிகுந்த ஆச்சரியமாயிருக்கும். தொடர்ந்து விதுரனை பற்றி காண்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.